வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபைல் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் எப்படி யூனியன் டெரிட்டரிஸ்லாம் ஃபார்ம் ஆகிறாங்க, ஸோ என்ன ரீசனு, எந்தெந்த ரீசனுக்காக எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்ம் ஆகிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக ஃபார்ம் ஆனவங்க, யாரெல்லாம் கல்ச்சருக்காக ஃபார்ம் ஆனவங்க, யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக் பொசிஷனுக்காக ஃபார்ம் ஆனவங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கான கமிட்டிஸ் எப்படி இருக்குது அண்ட் இவங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த்தாக ஒரு யூடியும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் ரோல் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அட்வைசரி கமிட்டிஸ் இன் யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். ஸோ நமக்கு தெரியும் மொத்தமாக 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க. அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸில் 3 பேர்கிட்ட வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஸோ அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்க, சிஎம் வைக்க போகிறாங்க, சிஎம் தான் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறார். அது யார்? 3 பேருக்கு, டெல்லிக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு, புதுச்சேரிக்கு. கரெக்ட். ஸோ மிச்சம் 5 பேர் இருக்காங்கல்ல, ஸோ மிச்சம் 5 பேர் என்ன பண்ண போகிறாங்க? அங்கே வந்து நம்ம சொல்லிட்டோம் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் ஆர் அட்வைசர், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ ஒரே ஒருத்தர் எப்படி ஃபுல் ஒரு ரீஜனை ஆள முடியும்? ஒரு பெரிய ரீஜனை அவங்களால எப்படி ஆள முடியும்? ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு கமிட்டி இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த நமக்கு எப்படி ஒரு சிஎம் கீழே வந்து ஒரு 30 எம்எல்ஏ இருக்காங்க, 30 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கரெக்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் தான் மிச்சவங்கெல்லாம் எம்எல்ஏயாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்குமே ஒரு குரூப் இருக்கணும்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம கமிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கமிட்டிக்கு 2 விதமாக பேர் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். all the 5 UTs without the legislature, யார் யாரெல்லாம்? அந்தமான் நிக்கோபர், அதுக்கப்புறம் லக்ஷத்வீப், அப்புறம் சண்டிகர், டமன் அண்ட் டியூ அண்ட் தாதர் நகர் ஹவேலி, அதுக்கப்புறம் லடாக். இவங்க 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா they have the forum of Home Ministers Advisory Committee or Administrators Advisory Committee, HMAC or AAC. இந்த மாதிரி 2 கமிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இவங்க ஒரு கமிட்டி வந்து ஒரு ரீஜனில் இருக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த ஹோம் மினிஸ்டர் ஹெச்மேக் இல்லையோ அங்கெல்லாம் வந்து இந்த ஏஏசி இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு யூடிலையுமே அது மாதிரி ஒரு கமிட்டி இருக்கும். அந்த ஹெட்டு கீழே வந்து ஒரு கமிட்டி இருக்க போகுது. ஓகே, ஸோ அது நமக்கு தெரியணும் யார் ஹெட்டு, யார் கீழே என்னென்ன கமிட்டி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஹெச்மேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் அது பேர்லேயே இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி அட்வைசரி கமிட்டி. ஸோ அதனால அதோட ஹெட் யார் இருப்பார்? இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து அங்கே ஹெட்டாக இருக்க போகிறாரு. ஏஏசி பார்க்கும்போது அதுலேயும் நமக்கு தெரியுது, அந்த பேர்லேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அட்வைசரி கமிட்டி. ஸோ அங்கே இருக்கும்போது யார் அதோட ஹெட்டாக இருப்பார்? அந்த ஊரோட அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் மட்டும்தான் அங்கே வந்து ஹெட்டாக இருக்க போகிறாரு அந்த கமிட்டிக்கு. ஓகே, ஸோ அவங்களோட மெம்பர்ஸ்லாம் யார் இருப்பாங்க? அந்த ஊரில் நமக்கு எலெக்ட் ஆகிருக்க எம்பிஸ் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் த லோக்கல் பாடிஸ், இவங்களாம் தான் வந்து அந்த கமிட்டியில் வந்து இங்கே இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இது நியர்பை இதுவாக இருக்க அந்த எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க தான் வந்து அந்த கமிட்டியோட மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியணும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கமிட்டி, பிகாஸ் இவங்க தான் வந்து they are going to take care of the legislations of that particular region. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் மர்ஜர் ஆஃப் தாதர் நகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் டியூ. அது ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு மர்ஜர், கோவிட் முன்னாடி அதை பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே எப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் உடைச்சாங்களோ ஸோ அதுக்கு அடுத்த மாதம் தான் வந்து இவங்களை பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியும், நவம்பர் 2019. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் திஸ் ஆக்ட் அமெண்ட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் தானே எல்லா மர்ஜர், அதுக்கப்புறம் பிரிக்கிறது, நேம் மாற்றுறது, அது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் தான் பார்த்துருப்போம். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் தான் பார்த்துருப்போம், டு merge 2 union territories into the UT of Dadra and Nagar Haveli and Daman and Diu. Okay, so the first schedule amendment பண்ணதா it's not a constitutional amendment ன்றது நமக்கு தெரியும். Okay, and இங்க நீங்க பாருங்க article 240 என்ன சொல்றாங்கன்னா, it allows the president to make the regulations for certain UTs including the UTs of Dadra and Nagar Haveli and Daman and Diu. So நமக்கு தெரியும் 239 வந்து it talks about UTs, 240 தான் சொல்லுவோம் president தான் வந்து எல்லா ரூல்ஸும் பண்ண போறாங்க, including the newly created UT. Okay, so இங்க நம்ம பார்க்கலாம் the first schedule to the RPA. RPA னா the Representation of Peoples Act நம்ம பார்த்திருப்போம் 1950. so இவங்க என்ன சொல்றாங்கன்னா, it provides 2 seats in the Lok Sabha to the merged UT. so இங்க இருக்காங்க இல்லைங்களா இந்த தாதர் நகர் ஹவேலி அண்ட் டமன் அண்ட் டியூ. ஸோ இவங்க மொத்த UT இவங்க மொத்தமாக வந்து இவங்களுக்கு வந்து 2 சீட்டை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா the jurisdiction of the Bombay High Court, இவங்க நியர்பை இருக்கிறது அங்கே தானே. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா UTஸ்க்கு jurisdiction நம்ம பார்க்கணும்.
இன் ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நியர்பை யூடிக்கு பக்கத்தில் எது பெரிய ஸ்டேட் இருக்கோ ஸோ அந்த ஸ்டேட்டோட கோர்ட்டு தான் இவங்களோட பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஜேஎன்கேயோட ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இது நமக்கு தெரியும் 31st October 2019 பண்ணாங்க. இட் வாஸ் ஒரு லேண்ட்மார்க் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு தெரியும். பிகாஸ் செகண்ட் டேர்ம் இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்தோடனே பண்ண ஒரு பெரிய ஒரு இதனால ஒரு பெரிய ஒரு ரீஜனல் ஒரு என்ன சொல்ல ஒரு ரிஃப்ட் வந்துச்சு, நிறைய ஸ்பார்க்ஸ் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இவென்ச்சுவலி இட் ஆல் சப்சைடட். பட் இருந்தாலுமே இது ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு ஸ்பிளிட். ஓகே, இதுவரையும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஸ் இருக்கவங்க ஸ்டேட்டாக மாறி இருக்காங்க. ஓகே, ஸோ யூடியாக இருந்தவங்க அவங்க பெருசாகி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகி அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகி அவங்க ஸ்டேட்ஸாக மாறி இருக்காங்க. பட் ஸ்டேட்டாக இருந்தவங்க யூடியாக மாறினதே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இதுவுமே பார்த்தா வெரி சென்சிட்டிவ் ரீஜன். இந்த சைட் பார்த்தா பாகிஸ்தான், இந்த சைட் பார்த்தா சைனா, ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வேற. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீஜன். ஸோ இவங்களை வந்து பிரித்து ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்தது வந்து இட் வாஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஜேஎன்கே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து நடந்துச்சு. இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த 5th August அந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க, பில்லாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இவென்ச்சுவலி 31st October அது வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அன்னிலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. கரெக்ட். ஸோ ஜேகேக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உண்டு, லடாக்குக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. ஓகே, ஸோ லடாக்ல இந்த என்டையர் அந்த யூடியில் பார்த்தா வெறும் 2 டிஸ்ட்ரிக்ட் தான், கார்கில் அண்ட் லே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நமக்கு தெரியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 ஆர்டிகல் அவங்க ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 370 ஒன்று அண்ட் ஆர்டிகல் 35A ஒன்று. ஆர்டிகல் 370 நமக்கு தெரியும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். இதை பற்றி நம்ம வந்து அந்த டைமில் கேட்காத எக்ஸாமே கிடையாது. கரெக்ட், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாத்துலேயுமே இதை பற்றி கேட்டிருப்பாங்க. பட் இப்போவுமே வந்து நமக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு என்றைக்குமே உண்டு. கரெக்ட். ஸோ அதை பற்றி நமக்கு இன்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ 35Aன்றது அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கான ரைட்ஸ். முன்னாடி வந்து அங்கே யாருமே வெளியாளுங்களாம் வந்து அந்த ஊரில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது. அப்படிதான் அந்த ஊர் மக்கள் மட்டும் தான் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும். அதுலேயே வந்து நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஊர் ஆளாக இருந்தாலும் இஃப் யூஆர் அன் இந்தியன் சிட்டிசன் நீ வந்து அங்கே ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கலாம். ஸோ இந்த ஆக்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்திருக்கு, நிறைய ரோட்வேஸ் ரயில்வேஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம நிறைய பார்க்குறோம். கரெக்ட். ஸோ நிறைய விண்ட் எனர்ஜி பிளான்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்கன்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது நியூ யூடிஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா officially came into existence on the 144th birth anniversary. இது ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 31st October கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும் அது பட்டேலோட பர்த்டேன்னு. பட் எத்தனாவது பர்த் ஆனிவர்சரி அப்போ இவங்க 2 பேரையும் வந்து பிரிச்சாங்க அப்படின்னு தான் ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். we all know it is his birthday. பட் எத்தனாவது பர்த்டே அப்போ பிரிச்சாங்க அப்படின்றது தான் அந்த எஸ்எஸ்சி கொஸ்டினாக இருந்தது. ஸோ ஆன்சர் வந்து 144th birth anniversary. Okay, so it's very important. And this is the first time நான் சொன்ன ஒரு ஸ்டேட்டை வந்து யூடியாக இவங்க கன்வெர்ட் பண்ணது. கரெக்ட். ஸோ இங்கே நீங்கள் பாருங்க the flag and the constitution of JK as well as the ரன்பீர் penal code இவங்க எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டாங்க. they all cease to exist with the IPC now extending to both UTs. ஸோ முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ரீஜனுக்குமே ஐபிசி தான், இந்தியன் பீனல் கோட் மெக்காலே எழுதினது இல்லையா. ஸோ அதுதான் வந்து எல்லாருக்குமே இருந்தது. 1860 ஐபிசி தான் எல்லாருக்குமே உண்டு எக்ஸப்ட் ஃபார் ஜேகே. அவங்களுக்கு வந்து ரன்பீர் பீனல் கோட்னு இருக்குது. மகாராஜா ரன்பீர் சிங் கொண்டு வந்தது நம்ம பார்த்துருப்போம். 1932 கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஐபிசி எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அந்த லைன்ஸை தான் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய அதை சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ நாளாக இருந்துச்சு. 1932 இருந்து 2019 வரைக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் கிட்ட இவங்க அதை தான் வச்சுருந்தாங்க. இப்போது இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஐபிசி கீழே தான், எல்லாருமே இந்தியா கீழே தான் வரீங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து இவங்க அப்ரோகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் the parliament can make laws on any subject of the 3 list. நான் சொன்னேன் இவங்க யூடிஸ் இல்லையா. ஸோ பார்லிமெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே இவங்க லா பண்ணலாம். இவங்க கிட்ட என்னதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தாலும் அதை வந்து இவங்க பெருசாக இது பண்ண போடுறது, நீ லா பண்ணு பட் அது எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ணுவேன் அண்ட் மைண்ட் will only prevail. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, and the lieutenant governor would be empowered to act in his discretion
in the matters related to All India Services and Anti-Corruption Bureau. So இந்த power வந்து அவருக்கு உண்டு. Okay, and henceforth the term of the UT of JK would be for 5 years. So முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து 6 years once தான் அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க ஒரு ஸ்டேட்டாக இருக்கும்போது அவங்க வந்து நம்மளது மாதிரியே கிடையாது, கரெக்ட். ஸோ 6 years once தான் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது, 5 years once அவங்களுக்கு நடக்க போகுது ஃபார் ஜேகே. ஓகே, பை ஏரியா நீங்கள் பார்த்தா லடாக் வந்து த லார்ஜஸ்ட் யூட்டி. நம்ம வந்து இது ஒரு எஸ்எஸ்சி கொஷின் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி கொஷின் விச் இஸ் த லார்ஜஸ்ட் யூட்டி ஆஃப் இந்தியா. ஸோ லடாக் வரதுக்கு முன்னாடி வரையுமே பார்த்தீங்கன்னா அந்தமான தான் சொல்லிட்டு இருந்தாங்க லார்ஜஸ்ட் யூட்டின்னு. பட் அதுக்கப்புறம் இவங்க பிரித்ததுக்கப்புறம் தான் இவங்க யூட்டியாக வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நமக்கு நிறைய எஸ்எஸ்சி கொஷின்ஸில் வந்து லடாக் அண்ட் ஜேகே பற்றி கேட்டாங்க, கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி கேட்கும் போது இது ஒரு கொஷினாக இருந்துச்சு, விச் இஸ் த லார்ஜஸ்ட் யூட்டி, ஸோ விச் இஸ் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூன்சி. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லடாக் தான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஜேகே வுட் பி அபாலிஷ். ஸோ முன்னாடி அவங்ககிட்ட கவுன்சில் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது கிடையாது. ஓகே, அவங்களுக்கு வெறும் அசம்பிளி மட்டும்தான் அவங்ககிட்ட இப்போ இருக்குது. ஓகே, அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு பி ஃபில் த்ரூ த டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மொத்தமாக அவங்ககிட்ட பார்த்தா 107 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சரில் வந்து 114 கூட அவங்க கொண்டு வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜேகே பற்றி. அண்ட் இவங்களை பற்றி இன்னும் ப்ரீஃபாக வந்து நம்ம அந்த யூடியூப் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகே, யூடியோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எல்லாமே நியர்பை ஸ்டேட்ஸ் உள்ளவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஸோ டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லிக்குன்னே ஒரு ஹை கோர்ட் இருக்குது. ஸோ டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது, ஹை கோர்ட்டும் இருக்குது. ஸோ ஹை கோர்ட் தான் வந்து டெல்லியோட கேஸஸ் அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ தாதர் நகர் ஹவேலி, டமன் அண்ட் டியூ இவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்க பாம்பே ஹை கோர்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. குஜராத்துக்கு கிடையாது, இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, கிடையாது. பாம்பே ஹை கோர்ட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. சண்டிகர் வந்து பஞ்சாபோட ஹை கோர்ட், பஞ்சாப் ஹரியானா ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரே ஹைகோர்ட் தான். அந்த ஹைகோர்ட் தான் வந்து சண்டிகருமே யூஸ் பண்ண போகிறாங்க. பாண்டிச்சேரி வந்து சென்னை இது யூஸ் பண்ணுறாங்க. அந்தமான் நிக்கோபார் வந்து கல்கட்டா அது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லக்ஷத்வீப் வந்து கேரளா அது யூஸ் பண்ணுறாங்க. அந்தமான் நிக்கோபார் என்னதான் அவங்க நம்ம கிட்டே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடிலேருந்தே பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே அவங்க வந்து அந்த சைடு தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கல்கட்டாவோட ஹைகோர்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டேட்ஸோட ப்ரொஃபைல்ஸ் பார்த்த மாதிரி இனிமேட் நம்ம யூனியன் டெரிட்டரிஸோட ப்ரொஃபைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லா 8 யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட்ஸ். ஸோ இந்த ஐலேண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா கொண்டு உள்ளது. அண்ட் இவங்களை வந்து 3 ரீஜன்ஸாக இவங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்தமான் வேற, கீழே நிக்கோபார் வேற, கரெக்ட். ஸோ இவங்க 2 பேரும் நடுவில் பிரிக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், 10 டிகிரி சேனல்னு, கரெக்ட். ஸோ இந்த சைட் லக்ஷத்வீப் அண்ட் மினிகாய் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது தெரியும், 9 டிகிரி சேனல். இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 10. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த அந்தமான் மேலே இருக்கு, கீழே நிக்கோபார் இருக்குது. ஸோ அந்தமான் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், நிக்கோபார் வந்து கீழே சின்னதாக இருக்கும். ஸோ இந்த அந்தமான் பெரியதே வந்து அகெயின் 3 பார்ட்டாக வந்து இவங்க பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், அதுக்கப்புறம் சதர்ன் அந்தமான் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தது நிக்கோபார் வந்து கீழே இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார் நிக்கோபார் அந்த ரீஜனில் இருக்குது. அண்ட் இங்கே சதர்ன் நிக்கோபாரில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்தமானோட கேபிட்டல் போர்ட் பிளேயர். ஸோ அது வந்து அது சதர்ன் நிக்கோபார். ஸோ அந்தமான் மொத்தமாக இவ்வளோ இருக்குன்னா போர்ட் பிளேயர் வந்து இங்கே இருக்கும் கீழே. ஓகே, ஸோ போர்ட் பிளேயர் வந்து கீழே சதர்ன் நிக்கோபாரில் தான் இருக்குது. நார்த் அண்ட் மிடில் அந்தமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்டர்ட் இன் மாயாபந்தர். ஸோ அந்த ரீஜனில் தான் இவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிபெலகோ அப்படின்னு தான் இவங்களை சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க மொத்தமாக வந்து பார்த்தா ஒரே ஐலாண்ட் கிடையாது. ஓகே, குட்டி 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 ஐலாண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு யூனியன் டெரிட்டரின்னு நம்ம டெக்னிக்கலி சொல்கிறோம். பட் ஜியாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வந்து ஆர்கிபெலகோன்னு சொல்கிறாங்க. ஆர்கிபெலகோனா இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஸ்மால் ஐலண்ட்ஸ். ஓகே, ஸோ சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே ரீஜனாக இருக்கும் போது அவங்க எல்லாமே ஆர்கிபெலகோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பாருங்க இது லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2019 பார்த்தீங்கன்னா மொத்த ரீஜனில் 4 லட்சம் பேர் தான் இவங்க இங்கே இருக்காங்க. ஓகே, 4.34 lakh பீப்புள் இவங்களோட பாப்புலேஷனாக இருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ் காலனி அவங்க எப்போதுல இங்கே வந்திருக்காங்கன்னா 1789 வந்தாங்க. திருப்பி 1796 அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அங்கே நிறைய ட்ரைபல்
பீப்புள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அவங்க போயிட்டாங்க. திருப்பி இவென்ச்சுவலி 19th century அவங்க தே ரீக்ளைம்ட் கண்ட்ரோல். ஓகே. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தா மேஜர்லி இவங்க நீங்கள் எந்த லாங்குவேஜ் இங்கே அதிகமாக பார்க்கலாம், ஹிந்தி, பெங்காலி பார்க்கலாம். ஓகே. ஸோ அது இங்கே ரொம்ப ரொம்ப காமன். அதை தாண்டி நம்ம ஊர் இங்கே சதர்ன் லாங்குவேஜ் லைக் தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி ஈஸ்டர்ன் லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்கள் இவங்க கேட்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட மேஜர் லாங்குவேஜஸ். அண்ட் த அந்தமானிஸ் த இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் த ஐலண்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு பி டைனி ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸ் தட் ஸ்போக் செவரல் வெரைட்டிஸ் ஆஃப் அந்தமானிஸ் லாங்குவேஜஸ். ஓகே. ஸோ நமக்கு தெரியும், ஸோ அந்த ரீஜன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்குது. த சென்டினலிஸ் அகேன் வேர்ல்டு ஃபேமஸ். இன்னுமே வந்து அவங்க இன்னும் அந்த பேலியோலித்திக் கல்ச்சரில் இன்னுமே வாழ்கிற ஒரு ட்ரைப் அவங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, அங்கே போய் நிறைய பேர் உள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்க உள்ளே போனவங்களாம் வெளியே வந்ததே இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க தேர் ஆல் இன்னுமே வந்து தேர் ப்ரிமிட்டிவ். அவங்க அவ்வளோதான், அவங்களோட வாழ்க்கையே அவ்வளோதான். நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த சுனாமி வந்த போது கூட இந்த சென்டினலிஸ் ட்ரைப் நமக்கு தெரியும் இங்கெல்லாம் வந்து கோஸ்ட்டு சிட்டியெல்லாம் பாதி காலி. பட் அவங்க அந்த கடல் நடுவுலே இருக்காங்க. அந்த ட்ரைபல் பீப்புளில் ஒருத்தர் கூட சாகலை. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க அந்த ட்ரைப் மக்களுக்கு வந்து சுனாமி வரப்போகுதுன்றது ஒரு 2 நாள் முன்னாடியே தெரியுமா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் பெரிய மலைக்கு மேலே போய் நின்றுட்டு அவங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்டையர் பாப்புலேஷனில். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட் நடந்த அந்த எர்த்குவேக் வந்து அதுக்கப்புறம் அந்த சுனாமி வந்து இருந்தாலுமே அந்த ரீஜனில் யாருமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் ரூட்டட் வித் நேச்சர். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான க்ரக்ஸே. ஓகே. So they are all so part of nature that they cannot come out of it. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நேச்சரோட எவ்வளோ பார்ட்டு நம்மளால ஒன்றுமே சொல்லவே முடியாது. கரெக்ட். நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லாமே வந்து we all use nature for our benefit. அப்படி தான் நம்ம இருக்கோம். கரெக்ட். பட் அவங்க வந்து அப்படி இல்லை. they have all surrendered themselves to nature and they eat what nature gives them, they drink what nature gives them. and அதுக்கப்புறம் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. அவங்க அதை தாண்டி வெளியே ஒரு வாழ்க்கை, ஒரு முண்டேன் லைஃப், நம்மள மாதிரி ஒரு மாடர்ன் லைஃப் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க இன்னுமே வந்து இது ஃபிஷ்ஷிங், ஹண்டிங் இதுதான் வந்து அவங்களோட பேசிக் மேஜர் ஆக்குபேஷனாகவே இருக்குது அந்த ட்ரைபல் பீப்புளில். ஓகே. ஸோ இதை தாண்டி அங்கே இன்னுமே நிறைய சின்ன சின்ன ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. இது நமக்கு தெரியணும். ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் இந்த ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். இந்த அந்தமான் ஐலண்ட் தான் வந்து இட்ஸ் அ மெயின் ஐலண்ட், மோஸ்ட் ப்ராமினன்ட் among the 326 islands that form the union territory. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அங்கே மொத்தமாக எவ்வளோ ஐலண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா 326 ஐலண்ட்ஸ். ஓகே. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஆர் வெல் ரெமெம்பர்ட் ஃபார் தி சீனிக் பியூட்டி. நான் சொன்னேன் அவங்ககிட்ட நிறைய ஃபாரஸ்ட், ஏன்ஷியன்ட் ஜங்கிள்ஸ், ப்ளூ வாட்டர்ஸ், ஒயிட் சாண்ட் பீச்சஸ், லவ்லி கோரல் ரீவ்ஸ் இது எல்லாமே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த மால்தீவ்ஸ், லக்ஷத்வீப் இதை பற்றி பேசும்போது நமக்கு தெரியும். நம்ம பிரைம் மினிஸ்டர் லக்ஷத்வீப் போய் அங்கே டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இட் ஆல் பிகேம் பெரிய ஒரு ரஃபல் மாதிரி நடந்துச்சு. கரெக்ட். ஸோ மால்தீவ்ஸ்க்கும் நமக்குமே ஒரு பெரிய ரஃபல்லாம் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே வந்து தே ஆர் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஹனிமூன் டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும். ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சீனிக் பியூட்டி அண்ட் இட்ஸ் அன்டச்ட் பிரிஸ்டைன் நேச்சர் அது வந்து அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இங்கே நீங்கள் பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரிக்டே பார்த்தா இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ். நான் சொன்னேன் அந்தமான் ஐலண்ட்ஸ் ஒரு பார்ட் ஒன்று, ஸோ நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ பொலிட்டிக்கலி இவங்க 2 பேருமே இப்படி பிரிக்கலாம். ஸோ அந்தமான் ஐலண்ட்ஸில் நீங்கள் பார்த்தா மொத்தமாக ஒரு ஆர்கிபெலகோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 231 ஐலண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க, இன்க்ளூடிங் த நார்த் சென்டினல் ஐலண்ட், சென்டினலிஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது ஐலண்ட் எல்லாமே அந்தமானில் தான் இருக்குது. அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 18 ஐலண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர் நான் சொன்னேன். ஸோ இந்த போர்ட் பிளேயரே பார்த்தீங்கன்னா சதர்ன் அந்தமான் ஐலண்ட் அங்கே தான் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட எந்த அசம்பிளி அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ அவங்களோட பாப்புலேஷன் 4.39 lakhs. 2011 பார்த்தீங்கன்னா அவங்க பாப்புலேஷன் 3.79 lakhs. ஸோ பார்த்தீங்கன்னா மியர்லி ஒரு 60,000 பேர் தான் ஏறி இருக்காங்க ஓவர் த பீரியட் ஆஃப் கிட்டத்தட்ட 8 years. ஓகே. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஆல் அ வெரி ப்ரிமிட்டிவ் கல்ச்சர் அண்ட் ப்ரிமிட்டிவ் இன்ஹாபிட்டன்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே.
It is the second least populated union territory after Lakshadweep. Okay, and இங்கே பார்த்தா this comprises 2,26,000 people of the Andaman and 1.5 லட்சம் people கிட்ட வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த சென்சஸ் படி மேஜர்லி பார்த்தா அந்தமான்ல தான் வந்து அதிகமாக இருக்காங்க 2.26, நிக்கோபாரில் வந்து 1.5 லட்சம் பேர்கிட்ட இவங்க பாப்புலேஷன் இருக்காங்க. ஓகே, and the government of India's Andaman and Nicobar Island administration பார்த்தீங்கன்னா it has divided the administration into 7 districts. Okay, so you get 7 districts irukanga with the largest district by several islands pathina South Andaman. Okay, so adudha vandu avanga kitta irukka periya district. Okay, so inge pathina district magistrate subordinate administrates the islands to the Indian administrative services. Okay, so district magistrate irupanga, so or IAS officers, so ivanga da vandu adha vandu totally vandu handle panna poranga and the administration ellame. The Andaman and Nicobar economy pathina namakku theriyum மெயின்லி வந்து அவங்களுக்கு வந்து டூரிசம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூட்டர். அதை தாண்டி பார்த்தா ரொம்ப ப்ரிமிட்டிவான அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி இண்டஸ்ட்ரி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் தான் இவங்களோட பேசிக் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நம்மள மாதிரி ஹெவி இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. ஸோ இவங்களோட மேஜர் வந்து பார்த்தா டூரிசமும் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியும் தான் வந்து இவங்களுக்கான ஜிடிபிக்கு இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன நம்ம ஆல்ரெடி 326 ஐலண்ட்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஜியாகிரபிக்கலி இவங்க வந்து 572 ஐலண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, நம்ம டெரிட்டரியில் இருக்கான்றதுலாம் நமக்கு வந்து இட் இஸ் ஆல் சப்ஜெக்டிவ். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து யூ கான்ட் டேக் த எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ வந்து இது நம்ம இப்போ ஒரு மெயின் லேண்டுனா இந்த நம்ம அழகாக பார்டர் போட்டுடலாம். கரெக்ட், ஸோ பார்டர் போட்டுட்டு இதெல்லாம் என்னோடது இதெல்லாம் அவங்களது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்கள வந்து பார்க்கும்போது இவங்க நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து தூரம் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது இந்த ரீஜன் ஃபுல்லாக நம்மளுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதை தாண்டி பார்த்தா அங்கேயுமே பார்த்தா சின்ன சின்ன ஐலண்ட்ஸாக குட்டி குட்டியாக இன்னும் நிறைய நிறைய தீவுகள் இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அங்கே யாருமே ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது நம்ம கீழே தானே வரும். ஸோ அப்படி நினச்சிட்டும் சில ஐலண்ட்ஸ் வந்து நம்மளுது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஐலண்ட்ஸ், சின்ன சின்ன வெரி ஸ்மால். ஓகே, தே ஆர் வெரி லீஸ்ட் இன்ஹாபிட்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இவங்ககிட்ட டோட்டலி பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனை சுற்றி வந்து ஒரு 572 ஐலாண்ட்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதெல்லாமே நியர்பை விசினிட்டியில் இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்தமான் நிக்கோபார் நடுவில் இவங்க கிட்ட ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்தமான் அங்கே இருக்குது, நடுவில் ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோ 150 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த சைடு வந்து நிக்கோபார் இருக்குன்றது தெரியணும். அந்த ஸ்ட்ரெயிட் இருக்குல்ல, அந்த பாத் அதுதான் வந்து நம்ம 10 டிகிரி சேனல்னு சொல்கிறோம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேயே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 10 டிகிரி சேனல் எங்கே இருக்குது, 9 டிகிரி சேனல் இருக்குது, 8 டிகிரி சேனல் என்ன. 8 டிகிரி சேனல் தெரியும்ல, மினிகாய் அண்ட் மால்தீவ்ஸை பிரிக்கிறது தான் வந்து இந்த 8 டிகிரி சேனல். ஸோ நமக்கு தெரியும் மால்தீவ்ஸ் இங்கே தான் இருக்காங்க, ஸோ லக்ஷதீப் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க நடுவில் வர்றது தான் வந்து இந்த 8 டிகிரி சேனல்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சென்டினல் பீப்புள் இருக்காங்க. நான் சொன்னேன் இங்கே நார்த் சென்டினல் ஐலாண்ட் அண்ட் அந்தமானில். ஸோ இங்கே தே ஆர் கால்ட் அஸ் த அன்கான்டாக்டட் ட்ரைப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஊர்லேயுமே பார்த்தா நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. இந்தியா மெயின்லேண்ட்லேயே பார்த்தா நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து இன்னுமே வெளியெல்லாம் வராங்க. தே ஹவ் ஆல் ஸ்டார்டட் டு கெயின் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ தே ஹவ் ஆல் கம் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம். ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்து அன்டச்சாக இருக்காங்க, பட் நிறைய பேர் வெளியே வராங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் த அன்கான்டாக்டட் ட்ரைப் பிகாஸ் யாரா அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க காலி. அவங்க வந்து தே ஆர் ஸோ ரிப்பெலண்ட் டுவர்ட்ஸ் ஹியூமன்ஸ். அவங்களுக்கு மனுஷங்களை கண்டாலே பிடிக்காது. அவங்க வந்து மனுஷங்களை பார்த்தாலே வந்து நீங்களாம் எங்களை கொல்ல தான் வரீங்க அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகே, ஸோ தே ஆர் அன்கான்டாக்டட் ட்ரைப் அண்ட் தே ஆர் நாட் ரீச்ட் ஃபர்தர் தேன் த பேலியோலித்திக் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. அவங்க இன்னுமே அந்த கல்ச்சரில் தான் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். தட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இந்த ஒரு 2000-3000 இயர்ஸில் உலகம் எவ்வளவோ முன்னே வந்துடுச்சு, பட் இவங்கெல்லாம் இன்னுமே அப்படி தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். ஓகே, so the highest point is located in North Andaman Island. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்தமான் ஐலண்ட்ஸில் இருக்க ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்பாங்க, சாடில் பீக். திஸ் இஸ் அகெயின் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சாடில் பீக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்தமானில் இருக்குது, நார்த் அந்தமான் ஐலண்டில் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நமக்கு நிறைய பேர் மாற்றிருப்பாங்க. ரீசெண்டாக வெரி ரீசெண்ட் கிடையாது, பட் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நமக்கு நியூஸில் வந்துச்சு, நமக்கு தெரியணும். பிகாஸ் இப்போ இந்த டூரிசம் பற்றி பேசும்போது, லக்ஷத்வீப் பற்றி நிறைய பேசும்போது
போது நம்ம கூடவே அந்தமான் பற்றியுமே நமக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் எதுவாக இருந்தாலுமே லக்ஷத்வீப்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஷத்வீப் பற்றி நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு. அதை விட்டுட்டு நம்ம டக்குன்னு அந்தமான் பற்றி கேட்டால் நமக்கு தெரியலன்னு ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால இவங்களெல்லாம் பற்றி நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீசெண்ட்லி ராஸ் ஐலண்டில் வந்து பேர் மாற்றிருப்பாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலண்ட்னு டிசம்பர் 2018. அதுக்கப்புறம் நீல் ஐலண்டை பேர் மாற்றிருப்பாங்க ஷாஹீத் ஐலண்ட்னு. அண்ட் ஹேவ்லாக் ஐலண்டை பேர் மாற்றிருப்பாங்க ஸ்வராஜ் ஐலண்ட். ஸோ இவங்க எல்லாமே பிரிட்டிஷ் ஆளுங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆளுங்க பேரை தான் அந்த ஊர் ஐலண்டுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு இந்தியன் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பேராக வச்சுருப்பாங்க. ஓகே, 2018 டிசம்பரில் இதை மாற்றிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்தமானோட அந்த ஜியாகிரஃபி அவங்களோட பிளெயின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா அவங்கக்கிட்ட நிறைய ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அவங்க அப்படியே வந்து நல்லா நமக்கு தெரியும் தே ஆர் வெரி ரிச் அண்ட் தே ஹேவ் அ வெரி குட் கான்ட்ரிபியூட்டர் டு இக்காலஜின்னு நமக்கு தெரியும். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கெனப்பி இருக்குது, மேட் ஆஃப் மிக்ஸ் ஃப்ளோரா வித் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியன், மியான்மார், மலேசியன். ஸோ அந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் பிசைட்ஸ் த கிரேட் அந்தமானிஸ் நமக்கு தெரியும் அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரைப். அவங்கள தாண்டி சில 4 இம்பார்ட்டண்ட்டான ட்ரைப்ஸ் இருக்காங்க. இவங்களை வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், பிவிடிஜி. அவங்க ட்ரைப்ஸ்லையுமே இன்னும் கூட ரொம்ப ரொம்ப வல்னரபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அவங்கள வந்து இன்னும் வந்து ரொம்ப கம்மி பாப்புலேஷன் தான் இருக்காங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் பாருனா ஜாரவாஸ் நமக்கு தெரியும், ஆன்ஸ், சென்டினலீஸ் அண்ட் ஷான் பென்ஸ். இவங்க எல்லாருமே வந்து எஸ்எஸ்சி கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும் கூட. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்களெல்லாம் மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டினலீஸ் நமக்கு தெரியும், பட் ஆனால் இந்த ஜாரவாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனான கொஸ்டின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அமாங் த 5 இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா த கிரேட் அந்தமானிஸ், இந்த 5 பேர் இந்த பிவிடிஜியாக இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த கிரேட் அந்தமானிஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கொஞ்சம் அடிக்கடி இந்த சிட்டிக்கெலாம் வந்து அவங்க தான் அந்த ட்ரைபல்லேருந்து கொஞ்சம் அப்படியே மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தே ஆர் த ஒன்லி ஒன்ஸ் who visit and live in the capital city of Port Blair frequently. So they only frequent the city. Okay, so இது வந்து நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் the Strait Island. ஸோ இந்த Strait Island பார்த்தா it is again an island of the Andaman Islands. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் Strait Island. ஸோ it belongs to North and Middle Andaman Administrative District. இது ஏன் இங்கே நான் கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டுதாங்க எஸ்எஸ்சியில். Strait Island வந்து அந்தமானில் இருக்கா நிக்கோபாரில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியணும் அந்தமானா நிக்கோபாரா லக்ஷத்வீப்பா இது எல்லாமே கேள்வி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குன்னு. ஓகே, நம்மளால் எல்லா பேருமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பிகாஸ் அவங்ககிட்ட அவ்வளோ பேர் இருக்குது. ஓகே, நீங்கள் கூகுளில் அந்த மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலண்டுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ நம்மளால் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி. ஓகே, ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் வெசல்ஸ் இல்லாட்டி நம்மளோட நிறைய எக்ஸசைசஸ், மேரிடைம் எக்ஸசைசஸ் அந்த ரீஜனில் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், மேரிடைம் எக்ஸசைஸ் அங்கே நடக்கும் போது அதனால இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு இது தெரியணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் ஐலண்ட் வந்து எங்கே இருக்குன்னும் போது அது வந்து நார்த் அண்ட் மிடில் அந்த சைடில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் இவங்களோட ஸ்டேட் அனிமல் பார்த்தா தகாங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சீக்கவ் ரொம்ப க்யூட்டாக நம்மளோட கல்ஃப் இங்கேயே கூட நம்ம பார்க்கலாம். இந்த ராம்நாட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்களுக்குலாம் கூட இது தெரியும். கரெக்ட், ஸோ தி டகாங் சீக்கவ் அதுதான் அவங்களோட ஸ்டேட் அனிமல். அவங்களோட ஸ்டேட் ட்ரீ பார்த்தா அந்தமான் படாக் ட்ரீ, அதுதான் அவங்களோட ஸ்டேட் ட்ரீ. அண்ட் நார்த் சென்டினலீஸ் ஐலண்ட் வந்து பார்த்தா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேலியோலித்திக் ட்ரைப்ஸ் அவங்க வாழ்கிற இடம். பேரன் ஐலண்ட் இட்ஸ் அகேன் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதுதான் வந்து ஒன்லி வால்கனோ ஐலண்ட் இருக்குது, அது நமக்கு தெரியும். கரெக்ட், இப்போ ரீசெண்டாக கூட அது எரப்ட் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். ஸோ அது நமக்கு தெரியணும். இந்த ஹோல் ஆஃப் சவுத் ஏஷியாவில் அதுதான் ஒரு ஆக்டிவான ஒரு ஐலண்ட். ஓகே, அண்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் இஸ் த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ முன்னாடி நமக்கு தெரியும், ஸோ இந்தியாவோட மெயின் லேண்டில் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னா நம்ம இங்கே நம்ம சொல்லுவோம் கன்னியாகுமரி நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்தியானா எல்லாமே சேர்த்து தானே இந்தியா. இந்த சைடு இவங்க எல்லாம் சேர்த்து தான் இந்தியா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னா
இந்திரா பாயிண்ட். ஸோ இது அகைன் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஈஸ்ட் ஐலண்ட் தான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ நார்தன் மோஸ்ட் ஐலண்ட் இன் அந்தமான் நிக்கோபார். ஸோ ஐலண்டில் ஐ மீன் இந்த அந்தமானில் எது நார்தன் மோஸ்ட் அண்ட் எது சதர்ன் மோஸ்ட்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதோடு நம்ம வந்து அந்தமான் நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி போக போகிறோம், என்சிடி டெல்லி. ஓகே, ஸோ த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகே, ஸோ இந்த டெல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1484 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து இவங்களோட மொத்தமான ரீஜன். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய மேஜர்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அர்பன் பாப்புலேஷன் இதெல்லாம் தான் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு. ஸோ இவங்கள பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.